உன் அப்பனுக்கும் சமைக்கணும், உனக்கும் சமைக்கணும், எனக்கும் சமைக்கணும், 3 பேருக்கும் சமைக்கணும். நல்லா இருக்க. அம்மாவை பாத்தியா, உங்க அம்மா படுற கஷ்டத்தையும் கவனிச்சியா? I don't care. அப்பா நீ களைச்சி போட்ட துணியெல்லாம் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. குழந்தையை தூங்க வைக்க என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? கால்ல போட்டு தட்டுவேன் சார். எது? போட்டு ஆனா தட்டுவீங்க. பொறுமையா தட்டினா தூங்க மாட்டான். வேகமா போட்டு தட்டு. இப்படிதான் நான் இலக்கடி. இதுல ஒரு பாப்பா இருக்கு. எப்படி போட்டு தட்டுவீங்க? கால் நீட்டிப்பேன் சார். நீட்டிட்டு ஸ்லோவா தூங்க மாட்டான். தட்டி தூங்க வைக்கலாமா, அடிச்சு தூங்க வைக்கிறீங்க? 6 மணிலேருந்து தூங்க வைக்க மாட்டோம். என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல ஃபுல்லா டிம் லைட் பண்ணிட்டு நீயும் டான்ஸ் ஆடு நானும் ஆடுறேன் கண்ணெல்லாம் சொருகி இதுக்கு மேல என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனா தூங்கிடுவான். இருக்கவே இருக்காரு எங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தர், அவரை கூப்பிடுறது என்ன தேடுறாங்க? 11 மணி வரைக்குமே தூங்கல அப்படின்னா அவரை கூப்பிட்டுட்டோன்னா அவர் தோல்ல போட்டு தட்டிட்டு நடந்துட்டே இருப்பாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன். பார்த்தா அவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான். தொட்டில் இப்படி தான் ஆட்டுவேன், ஃபேஸை வந்து மறைச்சிட்டு. ஓ ஓகே. ஓ அப்படியா விஷயம்? சரி தூங்கிட்டானான்னு எட்டி பார்த்தா அதுதாங்க சார் கடுப்பா இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருப்பான். இங்கே என் பையன் வந்துட்டு தொட்டிலில் போட்டால் தூங்கவே மாட்டாங்க சார். அவரை தூக்கி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கணும், பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கணும். ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேலே டோரை லாக் பண்ணிடுவேன், படுத்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன், நான் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவேன். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஸோ அவங்க வந்து ஏறுவாங்க, நம்மளை போட்டு உதப்பாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. கீழே இறங்கி கதவை திறக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து பாம் பாம் அப்படின்பேன். பாம் பாம்னா பேயின்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். பைத்தியமாவே பேயினே சொல்லாமேமா, அத பாம் பாம். என் பாப்பா வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா சாங் எதுக்கு அது அவளுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. அந்த சாங் லூப்ல ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருந்தா தூங்கிடுவா. மார்னிங் மட்டும்தான் இந்த ரொட்டீன். நைட் இந்த மாதிரி பண்ண முடியாது. நைட் அந்த சாங் போட்டா பார்த்துட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பா, தூங்க மாட்டான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நைட் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டேன். ஒர்க்க வந்து நைட் ஷிஃப்ட்டா மாத்திக்கிட்டீங்களா? அதனால ஒர்க்க மாத்தல, அவளை பாத்துக்கறத நைட் ஷிஃப்ட்டா மாத்திட்டேன். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? டே ஷிஃப்ட் மாமியார் மாமனார் அவனோட சித்தப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துப்பாங்க. நைட்டு நான் பார்த்து. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒருவேளை இப்போ நீங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் இருந்திருந்தா? அவங்க ஒரே ஒரு நாள் தான் வீட்டில் இல்லை, கசினுக்கு மேரேஜ்னு போயிட்டாங்க. அந்த ஒன் டே நான் அவளை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி மயங்கியே விழுந்துட்டேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏன் நீங்கள் தாலாட்டு பாடுவதில்லை? தாலேலோ தாலேலோன்னு சாங் பாடுவோம். சரி பாப்பா தூங்குன்ட்டு நாங்களும் பாடிட்டே இருப்போம், ஸ்லோவா பாடுவோம், தூங்க மாட்டான். அப்புறம் எனக்கே கோவம் வந்து தாலேலோ தாலேலோன்னு கத்த ஆரம்பிச்சிருவேன். தாலேலோ எப்படி ஆரம்பிச்சு எப்படி போகும்? நான் கேட்டேனா? இல்ல. தாலேலோ தாலேலோ ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. நல்லா தான் போகுது. அப்படியே தூங்குற மாதிரியே நடிப்பான் சார் செம்மையா. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. சரின்னு சொல்லிட்டு லைட்டா தூங்கிட்டான், நம்ம போய் கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம். பேன் அது அந்த தாலையில எப்படி இருக்கும்? தாலேலோ தாலேலோன்னு கத்திட்டே இருக்கும். ஐயோ என்ன பயமா இருக்கு. மண்டையில முழுக்க அந்த போனை போய் எடுத்து பார்க்கணுங்கிறதே இருக்கிறப்ப எப்படி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைய தூங்க வைப்போம்? நமக்கு என்ன தெரியல சார், அது ஆக்சுவலி நம்ம போய் ஃபோன் பார்க்கணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு போய் டைம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் நமக்கு லைக்ஸ் வந்திருக்கா அப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள அவர் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க அப்பா வந்தானே கொடுத்துட்டு நாங்கள் பேர் எஸ்டேட். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. ஆக்சுவலா இதுக்கு நீங்க கத்த கூடாது, உங்க வீட்டுக்காரர் தான் கத்தணும் டெக்னிக்கலி.
அவன் தூங்குற டைமில் நான் அவனை வச்சு ரீல்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன் சம்டைம்ஸ். டைம்ஸ் சரி ஓகேவா தூங்கலவா ரீல்ஸ் பண்ணலாம் வா 2 பேரும் போய் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாச்சும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே அஜெண்டா தான் இருக்குது. இப்படி கொஞ்ச நேரம் இழுத்தோம்னா அம்மா வந்துடுவாங்க, இல்லாட்டி வீட்டுக்காரர் வந்துடுவார், கொடுத்துட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். இதான் உங்கள் மைண்ட். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தாலாட்டு பாடி தூங்க வைத்த பாட்டியலோ அம்மா மாரோ வேலையே இல்லாமல் அன்னைக்கு இருந்தம்மா. காலையில் எந்திரிச்சா 4 மணிக்கு எந்திரிச்சு ஆடு மாடு பார்த்து விவசாயம் பண்ணி சோத்தை ஊற்றிக்கிட்டு காட்டுக்கு போகணும். கருவ மரத்தடியில் தொட்டியை கட்டி போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு வேலை பார்த்தவங்களாம் இருக்கிறோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து இங்கே நியூக்ளியர் ஃபேமிலின்ற பட்சத்தில் நாங்கள் தான் எல்லா பொறுப்பையுமே வந்து எங்கள் தலையில் வச்சிருக்க மாதிரி இருக்கும். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அவ பைத்தியம் சார். என்னையோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். யாருமே இல்லை. அந்த பிள்ளையோட மிளகா அரைச்சி குத்தி அரிசி எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். யாரும் இல்லை, மாமியா இல்லை, மாமியா இல்லை, யாரும் இல்லை. ஒத்தாலாவும் பண்ணியிருக்காங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. இவங்க சொன்ன அதே மெத்தட்ல தாலாட்டும் நான் பாடியிருக்கேன், சினிமா பாட்டும் பாடியிருக்கேன். எனக்கு நிஜமானவே நம்ப முடியல. அவங்க குழந்தைய 10 நிமிஷத்துல தூங்க வச்சாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நான் என்ன சொல்கிறேன்னா காலையிலேருந்து உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு கூட அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour உங்களோட குழந்தை கூட அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சமைக்கணும், உனக்கு சமைக்கணும், உங்க அப்பாவுக்கு சமைக்கணும், 3 பேருக்கு சமைக்கணும், 3 வேளையும் சமைக்கணும். இதை நான் எப்படா சமைப்பேன்? ஒன்று துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், இடையில ஃபீட் பண்ணணும். அது இல்லாம அதெல்லாமே ப்ராஜெக்ட் கீழே வருதா? அப்புறம் டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து மறுபடியும் அதெல்லாம் எடுத்து களைச்சு போட்டதெல்லாம் மறுபடியும் எடுத்து திருப்பி ஒரு நாளைக்கு 4-5 தடவை எடுத்து களைச்சு போட்ட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்ப யாராவது இவங்க சொன்னதுல பாட்டா பாட முடியுமா? உடனே உன் அப்பனுக்கும் சமைக்கணும், உனக்கும் சமைக்கணும், எனக்கும் சமைக்கணும், 3 பேருக்கும் சமைக்கணும். நல்லா இருக்க. அம்மாவை பாத்தியா, உங்க அம்மா படுற கஷ்டத்தையும் கவனிச்சியா? ஐ டோன்ட் கேர். அப்பா நீ களைச்சி போட்ட துணியெல்லாம் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. நான் சோர்ந்து போறேன்டா, டயர்டாவும் ஆறேன்டா. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நீ என்ன பத்தி கொஞ்சம் யோசிடா, அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காம கண்ணே நீ தூங்குடா.